ரெண்டாவது, உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் மனஸ்தாபப்பட்டு, நான் ஒரு பாவி, எனக்கு ஒரு இரட்சகர் தேவை, தொடர்ந்து இயேசுவோடு நடப்பேன் என்ற அந்த உணர்வை பெற்று இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா? எடுக்கிறேன். ஆமென். மூன்றாவது, கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் சபையோடு அப்போஸ்தலருடைய உபதேசங்கள், சத்திய வசனங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி கர்த்தருக்காக தொடர்ந்து ஓடுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? எடுக்கிறேன். வெரி குட். நான்காவது, என்னுடைய கையின் பிரயாசத்தினாலும் இந்த ஊழியத்தை ஜெபத்தாலும் பொருளாலும் கடைசி வரைக்கும் தாங்குவேன் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? வெரி குட். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் முன்பாக இந்த 4 தீர்மானங்களை நீங்கள் எடுத்தபடியினால் இன்றைக்கு உங்களுக்கு சபைக்கு முன்பாக ஞானஸ்நானம் கொடுக்க அரசாங்கம் அனுமதிக்கிற பிரகாரமாக, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாக முழு ஒப்புதலை நீங்கள் கொடுத்தபடினால், கிறிஸ்து இயேசுவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும்படி நானும் இந்த நாளில் உங்களுக்கு இந்த ஞானஸ்நான ஆராதனையை, ஞானஸ்நானத்தை கிறிஸ்துவோடு இணைக்கும்படி கொடுப்பதற்கு முழு மனதோடு சம்மதம் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. வெரி குட். ஆமென். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி நிகழ்ச்சி வாரம் சர்ச்சில் நடக்கணும். அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அந்த ஆசீர்வாத பெருவிழாவில் இப்படி நடக்கிறத நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஆமாம். இப்போ வரும்போது கூட ஒரு அம்மா யாரோ புதுசாக வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நான் எங்கேயோ காஞ்சிபுரம் பக்கத்துலேருந்து வர்றேன். ஆமாம். அந்த அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, குடி பழக்கத்தில் யாருன்னு தெரியல, எனக்கு நேரம் இல்லாதனால வந்துட்டேன். நான் சொன்னேன், அம்மா விசுவாசமாக வாங்க. அவன் ஃபுல்லாக குடி, இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் கொண்டு வரும்படிக்கு நம்ம மூலமாக ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை இந்த பகுதியில் கர்த்தர் செய்யும்படியாக எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த 6 பிள்ளைகள் மேலே ஒரு விசேஷித்த கிருபை வருவதாக. 6 என்ற எண்ண மனுஷனை குறிக்கிறது. இவர்கள் 7வது நம்பரை ஆண்டவரை தொடர்ந்து கிருபை, அந்த பரிபூர்ணம் என்ற வார்த்தைக்கு நேராக தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவோடு நடத்துவதற்கு நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. 5 கிருபையை குறிக்கிறது, 6 மனுஷனை குறிக்கிறது, 7 பரிபூர்ணத்தை குறிக்கிறது. ஆண்டவரே, கிருபையை பெற்றவர்களாக மனிதன் என்பதை உணர்ந்து பரிபூர்ணமாக்குகிற கர்த்தரிடத்தில் அவர்கள் வந்திருக்கிறபடியினால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் தேசத்தில் சாதிக்கிறவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு சமாதானம் பெற்றவர்களாக, ஒவ்வொரு நாளும் உடைய பரிசுத்த நாமத்தை இந்த தேசத்தில் உயர்த்துவார்களாக. இவர்கள் மூலமாய் இயேசு செய்ய போகிற அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நவீனுக்காக விசேஷமாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமென். கடந்த காலம் இந்த நிமிஷத்தில் கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போகட்டும். ஒரு பாட்டில் ஃபாதர் பாடுறாரு, கம்ப்ளீட்டாக மறையுதப்பா. அந்த பாட்டு பாடுங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த தம்பியினுடைய கடந்த கால வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மறையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதுபோல் எட்வின், அஸ்வின் இருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆமென். ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே வர்றாங்க. அஸ்வின் சொல்லும்போது சொன்னாப்புல, கர்த்தர் பேசுகிறத கேட்க முடியுது இங்கே வந்தால். அதுதான் சபை. நானும் ஒரு ஐக்கியத்துக்கு போகிறேன், நானும் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன்னு இல்லை. இங்கே வந்தால் பைபிளை வாசித்தா கர்த்தர் பேசுகிறத கேட்க முடியுதுன்னு சொல்கிற ஒரு உன்னதமான உணர்வுக்குள்ளே இந்த பிள்ளைகளை கொண்டு வந்ததுனால நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஆமென். நாங்கள் தெளித்து ஞானஸ்நானம் கொடுக்கல, அவங்கள இந்த தண்ணீருக்குள்ளே மூழ்கி கொடுக்குறோம். ஆகவே கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பாகி கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கும் இவர்கள் ஒப்பாக்கப்படும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபித்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஆமென். உம்முடைய மரணத்துக்கு இவர்கள் ஒப்பா இருக்கிறபடினால் பாவத்துக்கு மரிக்கிறார்கள், மரித்திருக்க போகிறார்கள். ஆமென். நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நீர் உயிரோடு எழுந்தபடியினால் இவர்கள் நீதிக்கு அடிமைகளாய் மாறப்போகிறார்கள். இயேசுவை சுமந்து செல்கிறவர்களாக இந்த 6 பேரும் இந்த மரளி புதுநகர் சுற்றிலும் தேவனுடைய நாமத்தை பறைசாற்றும்படியாக உங்கள் நாமத்தில் இவர்கள் கொடியேற்றட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஜோயலுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு மிகப்பெரிய அசைவை தேசத்தில் கொண்டு வரும்படிக்கு ஆமென். கர்த்தர் அந்த மகன் மூலம் செய்ய போகிற கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். சங்கீதம் 48:11-12 படி சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள், பின்வரும் சந்ததிக்காக. ஆமென். இப்படி இவங்க மூலமாக செய்யப்பட போகிற காரியங்களை வரப்போகிற சந்ததிகளுக்கு இவர்கள் வாங்கி வைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சந்ததிகள் தேவனுடைய நாமத்தை பறைசாற்றுவார்களாக. அவன் சின்னையனுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதே செம்மிய மண்ணிலே எங்களுடைய விதைகள் வீண் போகாதபடி ஆமென் ஆத்துமாக்கள் நீர் கொண்டு வருகிறபடினாலும் மகு ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. ஆமென். அவருடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சாட்சி. இந்த உலக மனுஷர்களுக்கு மத்தியில் ஆமென் பட்டையை தீட்டிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு பட்டயத்தை எடுக்க வச்சிருக்கிறீங்களே. தொடர்ந்து சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை காணத்தக்கதாக சாருமதி கலையரசன் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். சகோதரி டெய்ஸி அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர்களையும் ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. ஆமென். அவங்க ஆமென் அந்த ஸ்தானத்தை கணவன் ஸ்தானத்தை நீங்கள் எடுத்து நடத்துங்க. ஆமென். தகப்பனாக இருந்த அந்த குடும்பத்தை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறீங்க. அவங்க படுகிற கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இதற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் உணர்ந்துட்டாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ஆயத்தம் ஆயிட்டாங்க. ஆனால் பிள்ளைகளோடு சேர்ந்து எடுக்கலான்னு காத்திருந்தாங்க. ஒரு பிள்ளை ஆண்டவரை தேடி வந்துருச்சு. ஆமென். கேமராவை பிடிச்சிட்டு இருக்கிற பிள்ளை இயேசுவின் நாமத்தில் சீக்கிரத்தில் 2025 தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றத்தக்கதாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இப்படி நாங்கள் பரவி பாய்கிற நதிகளாக எங்களை மாற்றும். எங்களை தகுதிப்படுத்தின தேவனுடைய நாமத்தில் இந்த ஞானஸ்நான ஆராதனையை நாங்கள் கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிழ்ந்திருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கம்ப்ளீட்டாக மறையுதையா அந்த